ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உணர்ச்சி ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் அனைவரும் சுகமா இருப்பீங்க என்று சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்னும் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை ஆசிர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இந்த காலவேளையில பேசுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இதே வசனத்தின் முன்பகுதியை வாசிக்கும் போது, கர்த்தருடைய பெட்டி அவருடைய வீட்டில் இருந்ததினால தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய பிரசன்னமும் நம் வீடுகளில, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்துல இருக்கும் என்று சொன்னால், தேவன் நம்மை ஆசிர்வதிக்க சித்தமுள்ளவராய் நம்ம மத்தியில் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும், அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தேடுகிறவர்களாய் இருக்கும் போது அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில நீங்களும் நானும் அவரை இன்னும் அதிகமாய் தேடுகிறவர்களாய், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாய், அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நாடுகிறவர்களாய் இருக்கும் போது, தேவன் ஓபேத் ஏதோமை ஆசிர்வதித்தது போல இந்த நாளில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் உயர்வுகளையும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்த போது தேவன் அவர்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்தது போல இந்த நாளில ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய், தேவனை நாங்கள் எங்கள் இருதயத்துல சுமக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. வெறுமனே ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற பழக்கம் இருக்கும் போது, ஆண்டவரே, நீர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல ஆசீர்வாதங்களை செய்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யார் ஆசீர்வாதத்துல குறைவுற்றவர்களாய், சோர்ந்து போய் கவலையோடு வேதனையோடு உடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்களை உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.